Hi students, today we are going to solve example problem 5.1. First question, at what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degrees Celsius? இப்போ 0 டிகிரி செல்சியஸில் பாஸ் பண்ணக்கூடிய சவுண்டோட வெலாசிட்டி எந்த டெம்பரேச்சரில் டபுள் ஆகும்? ஓகே, இந்த வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு எப்போ எந்த டெம்பரேச்சர் டபுள் ஆகுது நம்மளோட கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட் ரைட் கிவன் டேட்டா. இப்போ ஸ்டார்டிங்கில் என்ன டெம்பரேச்சர் இருக்குது? 0 டிகிரி செல்சியஸ். அதில் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? ஸோ T1 இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி செல்சியஸ். ஓகே, அப்போ செல்சியஸ் நம்ம எப்போவுமே கன்வெர்ட் பண்ணி SI யூனிட். ஸோ ஆட் 273. ஆட் பண்ண உடனே கிடைக்கும் 0 + 270 தட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். ஓகே, அப்போ T1 நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் அட் வாட் டெம்பரேச்சர்னு கேட்டிருக்கலாம். அப்போ டெம்பரேச்சர் T2 நமக்கு தெரியாது. ஸோ T2 இஸ் ஈக்குவல் டு வாட். நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி செல்சியஸ் ஆன் T1. ஸ்டார்டிங் டெம்பரேச்சர் என்ன இருக்குது? V1. செகண்ட் நெக்ஸ்ட் V2 என்ன? வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் T2. T2ல இப்போ வெலாசிட்டி என்ன? ஓகே, வெலாசிட்டி என்ன? டபுள்னு போட்டிருக்கு இல்லையா? ஸோ T2 V2 இஸ் ஈக்குவல் டு வாட்? 2V1. ஓகே, அட் T2னா டெம்பரேச்சர் T2ல என்ன? ஸோ 2V1 தட் இஸ் V2 இஸ் ஈக்குவல் டு வாட்? 2V1. இவ்வளோ கிவன் டேட்டா. நெக்ஸ்ட் நம்மள என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை வச்சு நமக்கு ஃபார்முலா எழுதணும் இல்லையா? எதை ரிலேட் பண்ண? டிஏயும் பிஏயும் ரிலேட் பண்ணக்கூடிய ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? V is equal to, so next write formula. எதுவும் first given date எழுதி முடிச்ச பிறகு next write formula. Formula V is equal to square root of T. ஓகே, இப்போ இங்கே T1, T2, V1, V2 இப்படிலாம் இருக்கும்போது நம்மளை எப்போவுமே ரேஷியோ எடுக்கணும் இல்லையா? அப்போ ரேஷியோ எடுக்கும்போது ஹையஸ்ட் வேல்யூ நம்மளை மேலே எழுதணும் இல்லையா? ஸோ V2 by formula V2 by V1 is equal to square root of T2 by T1. Clear? Okay. So V2 is V2 by V1. V2 is equal to what? 2V1. Okay. So substitute. இந்த value இங்கே substitute பண்ணிக்கலாம். 2V1 by V1 is equal to square root of T2. இப்போ இந்த T2 அந்த வேல்யூ நம்மள என்ன பண்ணலாம்? இப்போ T1 நம்மள 0 டிகிரி செல்சியஸ் 0 + 273 போட்டிருக்கலாம். அதே மாதிரி இந்த T2வை நமக்கு இப்படி எழுதலாம். T2 is equal to ஏதோ ஒரு டெம்பரேச்சர், அது நமக்கு தெரியும், அன்னோன் வேல்யூ, ஆனால் ஒரு டெம்பரேச்சர் நமக்கு கிடைக்கும் தெரியும். டிகிரி செல்சியஸ் + 273 இப்படி நமக்கு தெரியும். கரெக்டாக அந்த டெம்பரேச்சர் நமக்கு தெரியல. ஸோ இப்படி எழுதலாம். 0 டிகிரி செல்சியஸ் + 273 தெரியும். ஸோ இந்த T2 by T1 இப்போ நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2. T2 is equal to what? T + 273. கிளியர்? டிவைடட் பை T1. இப்போது T1 என்ன எழுதியிருக்கு? 273. ஓகேயா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 273. இங்கே என்ன எழுதியிருக்கு? இப்போ நமக்கு V1 இது வேணால் ஒரு தடவை கூட எழுதலாம். ஈஸியாக இருக்குது. 2V1 by V1. ஸோ V1 கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு வாட்? 2 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இது இப்படியே வச்சு கட் பண்ணக்கூடாது, ஏன்னா T + 273 by 273. அதனால் நமக்கு என்ன எழுதலாம்? இப்படியே எழுதலாம். 273 + 2 டிவைடட் பை 273. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளையிங் both sides by ஸ்கொயர். ஓகேயா? ஸ்கொயர்னால மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஸ்கொயர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் ரெண்டு சைடையுமே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதையும் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இது ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் 1/2 மீனிங் தானே? ஓகே, நான் அதே போட்டு காட்டுறேன் உங்களை. 273 by 273 இது ஸ்கொயர் ரூட் மீன்ஸ் 1/2 மீனிங். கிளியர்? 1/2 இன்டூ திஸ் ஸ்கொயர் இங்கே போட்டிருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்கொயர் வரணும் இல்லையா? கிளியர்? ஓ, தட்ஸ் ஈக்குவல் டு, ஓகே, ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ். 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு T + 273 by 273 இன்டூ ஸ்கொயர் ரூட் தட் இஸ் 1/2 இன்டூ 2. ஓகேயா? ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு வாட்? 4 இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை இதெல்லாம் 2 + T + 273 by 273 1/2 2 கேன்சல். கிளியர்? அப்போ ஸ்கொயர் ரூட் இப்போ கேன்சல் ஆகிடுச்சா? 2 போயிடுச்சு. ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம க்ராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிளியர்? ஓகேயா? தட் மீன்ஸ் வாட்? 4/1 மீனிங் தானே? ஸோ தேட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ஸ்டெப் இங்கே இந்த சைடில் எழுதலாம். T + 273 is equal to cross multiply 4 into 273. கிளியர்? ஸோ மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது தானே? இந்த T தானே கண்டுபிடிக்கணும். ஸோ T is equal to, ஓகேயா, 4 into 273 minus 273. கிளியர்?
இது இந்த சைடு போகணும் மைனஸ் ஆகும். that's equal to multiply 4 into 273 into 4. 4 3s are 12, 1, 7 4s are 28, 29, 9, 2, 4 2s are 8, 8 to 10. Okay, 1092 minus 273. Okay, but that's equal to multiply to minus பண்ணிக்கலாம் 273, that's equal to 12 minus 3 9. Okay, இங்கே 8 இருக்கு இல்லையா, இங்கே என்ன இருக்குது ஒன்று பரோ பண்ணும்போது மீதி என்ன 8. 8 minus 7 1. ஓகேயா, 10 minus 2 8. ஸோ 819 degree Celsius. கிளியர்? ஸோ T is equal to what? 890. ஏன்னா நம்மளை ஃபஸ்ட் என்ன எழுதியிருக்குங்க, T டிகிரி செல்சியஸ் தான் எழுதியிருக்கு. கிளியரா? அப்போ அந்த T என்ன வேல்யூ என்ன, செல்சியஸில் தானே இருக்கு ஆன்சர். கரெக்டாக? டவுட் வரக்கூடாது. டீச்சர் இப்போ அங்கே கெல்வின் இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, நான் T2 is equal to T2 தான் கெல்வின், ஆனால் இங்கே T டிகிரி ப்ளஸ் செல்சியஸ் தான் போட்டிருக்கு. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே வந்திருக்கு. ஸோ செல்சியஸில் என்ன, எதுக்காக நம்ம செல்சியஸ் எழுதுனா, ஃபஸ்ட்டு T1 நமக்கு செல்சியஸ் தானே இருக்குது. T1 equal to 0 டிகிரி செல்சியஸ். கரெக்டாக? அப்போது T2 நமக்கு இப்போ T1 0 டிகிரி செல்சியஸ் அது கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கு. அப்போது அதே மாதிரி நம்மளை இப்போ இதையும் நம்மளை கன்வெர்ட் பண்ணி தான் எழுதணும். கன்வெர்ட் பண்ணி எழுதியிருக்கு. அதனால் லாஸ்ட் வேல்யூ நமக்கு செல்சியஸில் திருப்பி எழுதணும். திருப்பி அதே செல்சியஸில் கொண்டு வரணும். ஸோ T is equal to 819 டிகிரி செல்சியஸ். ஓகே, இதோட அதுதான் ஆன்சர். அவ்வளோதான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியறதுக்கு ஒரு தடவை கூட சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்குது, எங்கே இதனால T போட்டிருக்குன்னு. இப்போ நம்ம T1 என்ன எழுதியிருக்கு, T1 is 0 டிகிரி செல்சியஸ் இல்லையா? ஓகேயா? அப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை 0 + 273 அப்படி போட்டு கெல்வினில் எழுதியிருக்கு. 273 கெல்வின்னு எழுதியிருக்கு. ஆனால் நம்மளை ஆக்சுவலி எது வேணும், நமக்கு செல்சியஸில் தான் வேணும் ஆன்சர். ஓகேயா? இப்போது T2ன்னு சொல்கிறது ஏதோ ஒரு டிகிரி செல்சியஸ் பாருங்க நேரம். ஓகேயா? அது கூட 273 ஆட் பண்ணுறோம். அப்போ அந்த T டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு இப்போ என்ன ஆன்சராக வந்திருக்கு, 819 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு. இப்போ நான் அதை கன்வெர்ட் பண்ணி கெல்வினில் ஆட் பண்ணணும்னு இருந்தால் மட்டும்தான் எனக்கு 273 வேணும். ஓகே, ஆனால் எனக்கு எது தேவையில்லை. இப்போ நான் கெல்வினில் சேஞ்ச் பண்ணணும் வேண்டாம். இது டிகிரி செல்சியஸில் நம்ம கொஸ்டின் இருக்கிறனால அதே டிகிரி செல்சியஸில் எழுதியாக போதும். ஆனால் T2ன்னு எழுத முடியாது. ஓகேயா? அப்போ நமக்கு வந்து ஏன்னா T2 நம்மளுக்கு இந்த வேல்யூ நம்ம Tன்னு எடுத்திருக்கு. அதனால நமக்கு அந்த ஆன்சர் நமக்கு T is equal to, ஏன்னா செல்சியஸில் நம்ம எழுதியாக போதும். அதனால நம்ம எழுதுகிறோம் என்ன, 819 டிகிரி செல்சியஸ். இதுதான் நமக்கு வேணும். இது T தானே நமக்கு வேணும். கிளியரா? T1 equal to 0 + 273. அதே மாதிரி இங்கே T2 is equal to 890. புரிஞ்சிச்சப்பா? T1 equal to 0 + 273, T2 equal to this plus this. அப்போ இதுதானே நமக்கு வேணும். ஸோ அந்த ஆன்சர் என்ன, 819 டிகிரி செல்சியஸ். இப்போ உங்களுக்கு புரிஞ்சாச்சா? இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்?